வாங்கி சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முட்டை கறி டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சார்? நல்லா இருந்துச்சு. பிரியாணி திகட்ட நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. உப்பு உரப்பு மசாலாம் கரெக்டாக இருந்துச்சா? நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு பிரியாணி? அவங்களுக்கு இது ஒரு ஆளுக்கு பத்துச்சா சார்? இல்லை இல்லை, நார்மலாக சாப்பிட்ற ஆள் ஒரு ஆள் சாப்பிட்லாமா? கறி முட்டையெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு உங்களுக்கு வந்து. நீங்கள் மட்டும் தான் சாப்பிட்டீங்களா, வீட்டில் வாங்கி கொடுத்தீங்களா சார்? நீங்கள் மட்டும் தான் சாப்பிட்டீங்க உங்களுக்கு வந்து. ஓகே சார், உங்களுக்கு வந்து அப்போ எல்லோரும் ஃபேமிலியோடு போய் சாப்பிட்லாமா? நன்றி சார், நன்றி. பிரியாணி நல்லா இருந்துச்சு. நேற்று ஓனர் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருக்குது. நல்லா வீட்டோட பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா எலும்பு கறி சிக்கன் முட்டை எல்லாமே வச்சு நல்லா டேஸ்ட்டாக வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா திருப்தியாகவும் இருக்குது. ஒரு ஆளுக்கு பத்துச்சா? அது நான் மிச்சம்தான் இருக்கும். ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக சாப்பிட்லாமா உங்களுக்கு? அவங்க ஓனர் சாப்பிட்டு என்ன சொன்னார்? நல்லா இருக்குன்னாங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா? டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வந்து. உடம்புக்கு வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு அடுத்து அவங்களுக்கு. தொடர்ந்து போய் வாங்குவீங்களா? தொடர்ந்து வாங்குவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துவீங்களா? ஓகே. ஹம்சா பிரியாணி இப்போ நல்லா இருக்குது, சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். சரி, சூப்பராக இருக்குது. ஓகே, நன்றி நன்றி. ஹம்சா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு தடவை வாங்கி சாப்பிட்றோம், நல்லா இருக்குது. யாரும் கேட்டாங்கன்னா சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. உடம்பு எந்த நல்லா இருக்கு. எப்போ சாப்பிட்டீங்க? அதே 3 மணி சாப்பிட்டேன். அப்படியா? ஹம்சா பிரியாணி நல்லா இருக்குதா உங்களுக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கியா? நல்லா இருக்குது. உடம்புக்கு எதுவும் பாதிப்பு எதுவும் இருக்கா? வீட்டு பிரியாணி மாதிரி இருக்குதா இல்லை கடை பிரியாணி மாதிரி இருக்குதா? நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. தொடர்ந்து வாங்குவீங்களா? சரி, உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? சொல்லுவீங்க உங்களுக்கு வந்து. ஓகே, நல்லா இருக்கு இல்லையா? ஓகே, ரொம்ப நன்றியா. சிவகாசியில் ஹம்சா பிரியாணி புதிய கடைக்கு போயிருந்தேன். அங்கே எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கெல்லாம் பிரியாணி வாங்கியிருந்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கோ அங்கே 100% ஹலாலாக கொடுக்குறாங்க. எல்லாரும் நீங்களும் குடும்பத்தோடு போய் சாப்பிட்டு பாருங்கள். அதை மற்றவங்க எடுத்து சொல்லுங்கள், சரிங்களா? மற்ற பிரியாணிக்கும் இதுக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சிவகாசியில் எவ்வளோ பிரியாணி சாப்பிட்ருக்கேன். இந்த பிரியாணி ரொம்ப டாப்பாக இருக்குது, நல்லா அற்புதமாக இருக்குது, நல்லா ஜீரண சக்தியோடு நல்லா அருமையாக இருக்குது. ஓகே, நன்றி நன்றி. ஹம்சா பிரியாணி கடைக்கு போனோம். சவுண்டு குடும்பத்தோட சாப்பிட்டோம். சாப்பிட்டதில் நல்லா ஹம்சா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குடும்பத்தோட சாப்பிட்டது நல்லா இருக்குது. மற்ற பிரியாணிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? நல்லா சைட் எஃபெக்ட் கிடையாது, நல்லா இதாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எத்தனை பிரியாணி வாங்கினீங்க? எத்தனை பேர்த்துக்கு வாங்கினீங்க? குடும்பத்துக்கு 4-5 பிரியாணி வாங்கினோம். குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் வாங்கி கொடுத்தீங்களா? ஆர்டர் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கீங்க. என்ன சொன்னாங்க அவங்க தகவல்? என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கு. மற்றவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அவங்கள கண்டு குடும்பத்தோடு போய் அவங்க சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். ஸோ ஹம்சா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஓகே ஓகே, நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. நேற்று ஹம்சா பிரியாணி சாப்பிட்டீங்களா? பிரியாணி சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சியா? டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு உங்களுக்கு வந்து. நேற்று அவ்வளோ சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு மற்ற பிரியாணிக்கு எதுக்கு வித்தியாசம் எப்படி இருக்குது? நல்லா இருந்துச்சு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக. எல்லாம் குடும்பத்தோடு சாப்பிட்லாமா? அது நல்லா இருக்குது உங்களுக்கு. ஹம்சா பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? 2 நாள் சாப்பிட்லாமா? 2 நாள் சாப்பிட்லாமா? பரவாயில்ல. நிறைய வச்சுருந்தாங்களா உங்களுக்கு வந்து? கறி நல்லா வந்துருந்துச்சா? கறியெல்லாம் நிறையா இருந்துச்சா? 2 பீஸ் இருந்துச்சு, முட்டை இருந்துச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு நல்லா ஓவராக சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? ஓகே ஓகே, நன்றி. நேற்று ஹம்சா பிரியாணி சாப்பிட்டீங்களாயா? எப்படி இருந்துச்சியா?